என் செல்ல குழந்தையே, உன் தாயானவள் இந்த வராகி இன்று சொல்கின்ற இந்த விஷயத்தை நீ குறித்து வைத்துக்கொள். எண்ணி 10வது நாள் உன் தாயானவளினுடைய இந்த வார்த்தைகள் முழுமையாக உன் வாழ்க்கையை மாற்றும். இந்த விஷயம் உன் வாழ்க்கையில் நடந்தே தீரும். இன்றிலிருந்து என் பிள்ளை செய்யக்கூடிய செயல்களும் என்னவாக இருக்க வேண்டும் என்பதனை உனக்கு நான் சொல்லிவிட வந்திருக்கிறேன். அம்மாவினுடைய வார்த்தைகளை எப்பொழுதும் செவிகொடுத்து கேட்கும் என் பிள்ளை அல்லவா நீ. எந்த நிலையிலும் நமக்கு என்ன நடந்தாலும் அவை அத்தனையிலும் நம்மை மீட்டெடுக்க வருவாள் நம் வராகி என்ற நம்பிக்கை கொண்ட பிள்ளை அல்லவா. தவறான பாதையில் செல்வதற்கு வாய்ப்புகள் கிடைத்தாலும் என் மீது கொண்ட மரியாதை நிமித்தமாக அந்த பாதையை தேர்ந்தெடுக்காமல் எப்பொழுதும் நல்ல பாதையில் பயணிக்கும் என் பிள்ளை அல்லவா. அப்படி இருக்கும் பொழுது உனக்காக நான் வருவதில் தவறே கிடையாது. எந்த நிலையிலும் உனக்கான அன்பை கொடுக்க நான் வருவதில் எந்த தவறும் கிடையாது. உன்னை சூழ்ந்து நின்ற பல பிரச்சனைகள் உன்னை வாட்டி வதைக்கும். ஆனால் அந்த இடத்தில் இந்த தாயின் அன்பு உன்னை தலைநிமிரச் செய்யும். எப்பேற்பட்ட விஷயங்களை எல்லாமோ தாண்டிய உன் வாழ்க்கையில் இது ஒன்றும் ஒரு காரியமே அல்ல. உனக்கு நடந்ததை விட எவ்வளவோ பிரச்சனைகளை உனக்கு முன்னால் இருந்த உன் குடும்பத்தினர்கள் சந்தித்திருக்கிறார்கள். ஆனால் அதை எல்லாமும் உனக்கு தெரியாமல் தான் அவர்கள் பொத்தி பொத்தி வளர்த்திருக்கிறார்கள். சுற்றி நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களையுமே நீ புரிந்து கொள்ளாதபடி அவர்கள் நடந்ததுதான் இன்று நீ சந்திக்கின்ற எல்லா பிரச்சனைகளையும் நீ ஏற்றுக்கொள்ள முடியாமல் தயங்கி நிற்பதற்கும் முக்கிய காரணம். இதனால் அம்மா உனக்கு என்ன சொல்ல வருகிறேன் என்பது புரிகிறதா? என் குழந்தையே, அவர்கள் செய்த அதே தவறை நீயும் செய்யாது. அவர்கள் தன் பிள்ளைகள் கஷ்டம் தெரியாமல் வளர வேண்டும் என்று நினைத்திருக்கலாம். நாம் படுகின்ற கஷ்டத்தை ஏன் நம் பிள்ளைகளுக்கு கொடுக்க வேண்டும் என்று எண்ணி இருக்கலாம். ஆனால் என் குழந்தை, இந்த நாளில் நீ தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்கள் சில இருக்கிறதல்லவா. நீ உணர வேண்டிய சில விஷயங்கள் இருக்கிறது. இவர்கள் எல்லாவற்றையும் தாண்டி வாழ்க்கையில் ஒரு நிம்மதியான ஒரு இடத்திற்கு சென்று சேர்ந்து விட்டார்கள். ஆனால் இதையெல்லாமும் கடந்து நீ அனுபவிக்கின்ற சில விஷயங்களை நிச்சயமாக நீ என்னவென்று புரிந்து கொள்ள வேண்டும். ஒவ்வொன்றையும் நீ என்னவென்றும் ஏதுவென்றும் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். நம்மை சுற்றி ஒரு விஷயம் நடக்கிறது என்றால் அதற்கான முழுமையான காரணத்தை நீ உணர்ந்திட வேண்டும். எதையும் ஏனோ தானோவென்றோ சரியாகவே நடக்கிறது, நமக்கு எல்லாமும் தானாக சரியாகிவிடும் என்ற எண்ணம் கொண்டோ நீ இருந்துவிடக்கூடாது. அத்தனையிலும் இருந்தும் ஒரு மாறுதல் நடக்கும் பொழுது நிச்சயமாக இந்த வாழ்க்கையை உன்னால் என்னவென்று தெரிந்து கொள்ள முடியும். இந்த வாழ்க்கை தருகின்ற யதார்த்தமான விஷயங்கள் பலவற்றை என் பிள்ளை நீ ஆரம்பத்தில் புரிந்து கொள்ளாமல் விட்டாலும் இனி வரும் நாட்கள் உனக்கு ஒவ்வொரு யதார்த்தத்தையும் என்னவென்று நிச்சயமாக சொல்லிக் கொடுக்கும். உன்னோடு இருப்பது எல்லாமும் என்னவாகும் என்பதனையும் நிச்சயமாக உனக்கு உருவாக்கி கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாது. நான் இருக்கின்ற இந்த நேரங்களில் எல்லாமும் என் பிள்ளையினுடைய தயவு சில சமயங்களில் சிலருக்கு தேவைப்படுகின்றது. என் பிள்ளையிடம் இருந்து சில விஷயங்களை சிலரால் கற்றுக்கொள்ள முடிகிறது. ஏனென்றால் உனக்குள்ளும் நல்ல திறமைகள் ஒளிந்து கிடக்கிறது என்பதுதான் உண்மை. அந்த திறமைகளை நீ வெளிக்கொண்டு வராமல் இருப்பதை ஒரு நாளும் என்னால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. என் குழந்தையே, முடியாது என்று உன்னை ஒருவர் சொல்கிறார் என்றால் அப்பொழுதே நீ விழித்திருக்க வேண்டும். உன்னால் முடியும், நீ அதனை செய்துவிடக்கூடாது என்பதில் அவர்கள் மிகுந்த கவனத்தோடு இருக்கிறார்கள் என்று நீ எந்த ஒரு நிலையிலும்
நல்ல நிலையை அடைந்துவிடக்கூடாது என்பதில் இவர்கள் மிகுதியான கவனத்தோடு இருக்கிறார்கள் என்பதனை நீ புரிந்து கொண்டிருக்க வேண்டும். அதை விடுத்து இவர்கள் சொல்லிவிட்டார்கள் நம்மால் முடியாது என்ற ஒரு நிலைக்கு நீ தள்ளப்பட்டிருக்க கூடாது என்பதுதான் உன் அம்மாவினுடைய எண்ணம். எந்த ஒரு சூழ்நிலையையும் நாம் நமக்கு சாதகமாக முதலில் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். அதுதான் உண்மையாகவே ஒருவருக்குள் இருக்கும் திறமை. இந்த சூழ்நிலைகள் உனக்கு சாதகமாக இருந்த பொழுதிலும் கூட அதை நீ சரியாக பயன்படுத்தவில்லை என்றால் இந்த வாழ்க்கை உனக்கு போக்கு காட்டிவிடும் என்பதனை நீ மறந்து விடாதே. இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கின்ற விளையாட்டு உன்னால் தலை நிமிர முடியாதபடிக்கு செய்துவிடும் என்பதனை நீ மறந்து விடாதே. எந்த சூழ்நிலையானாலும் எது நடந்தாலும் நாமாக இருக்க வேண்டும் அல்லவா? நமக்கு கிடைக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் நாம் சரியானபடி என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? எதையுமே மற்றவர்கள் கைகளில் ஒப்படைத்து விட்டால் நீ வாழ்வதற்கு இங்கு மீதம் என்ன இருக்கிறது? நீ என்ன செய்தாய் என்று கேட்டால் உனக்கே அதற்கு பதில் இருக்காது. நீ செய்திட்ட ஒவ்வொரு விஷயங்களிலும் உனக்கு நடக்கக்கூடிய உண்மைகள் என்னவென்ற புரிதல் உனக்கு இருக்காது என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும். உன்னை தேடி தேடி வந்து நான் உனக்காக உணர்த்துகின்ற எல்லாமும் இனிமேலும் என் பிள்ளைக்கு புரியாமல் போய்விடக்கூடாது. விடிந்த பொழுது என்னவென்று யோசிக்கும் நேரம் உனக்கில்லை. இந்த பொழுதை நல்லபடியாக கடந்து வர வேண்டும் என்ற ஒரு முக்கியமான வேலை உனக்கு இருக்கிறது. இந்த கடமையை நீ சரியாக செய்ய வேண்டும் என்பதனை நீ மறக்காதே. இந்த விஷயத்தை நீ என்னவென்று உன் வாழ்க்கையில் நடத்திவிட வேண்டும் என்பதனை நீ மறக்காதே. நான் இருக்கும் எல்லா நிலையிலும் உனக்கான நேரங்கள் நிச்சயமாக உன்னை சரி செய்து கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். நான் இருப்பதும் இனி உன்னோடு இருந்து உன்னை வழிநடத்துவதும் என் பிள்ளை நீ போதும் என்று சொல்லிய காலங்கள் எல்லாம் முடியட்டும். இனி உனக்கான நேரம் என்னவென்று என் குழந்தை நீ சரியாக புரிந்து கொள்வாய். எந்த இடத்திலும் இந்த வாழ்க்கை கொடுத்த காயங்களையும் துன்பங்களையும் நினைத்து கலங்காமல் உனக்கான நேரம் என்னவென்று நீ உறுதி கொள்வாய். உனக்கான மாற்றத்தை இந்த வராகி நான் உனக்கென கொடுக்க முடிவு செய்து விட்டேன். இனிமேல் யார் நினைத்தாலும் அதை தடுக்க முடியாது. ஆனால் அம்மாவினுடைய வார்த்தைகளை மட்டும் கேட்டுவிட்டு நீ அமைதியாக இருப்பதனால் எந்த பலனும் கிடையாது என்பதனை முதலில் புரிந்து கொள். என் வார்த்தைகளை கேட்டு அடுத்தது என்னவென்று நாம் என்ன செய்தால் அம்மா சொன்ன இந்த வெற்றி நமக்கு கிடைக்கும் என்ற ஒரு முடிவுக்குள் நீ வர வேண்டும். ஒரு முயற்சியை நீ நிச்சயமாக எடுக்க வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே. என் குழந்தையே, எதுவானாலும் சரி சொல்லிக் கொடுத்தால் மட்டும்தான் வாழ்க்கையின் வலியும் வேதனையும் என்னவென்று நம்மை சார்ந்தவர்களுக்கு புரியும். எந்த கஷ்டங்களும் தெரியாமல் அவர்களை நாம் கடந்து வரச் செய்யும் பொழுது நாளை அவர்களுக்கே ஒரு பிரச்சனை வந்தாலும் அதை சமாளிக்க தெரியாமல் நிச்சயமாக திணறிக் கொண்டிருப்பார்கள் என்பதனை மறக்கக்கூடாது. என் குழந்தையே, அருமை ஒவ்வொரு விஷயத்திற்கும் புரிந்தால் மட்டும்தான் அதை எப்படி எதிர்கொள்ள வேண்டும் என்ற நம்பிக்கை வரும். இதையெல்லாமும் நீ சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும். இவை எல்லாவற்றையுமே நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். எது நடக்கிறது என்பதனை எல்லாமும் தாண்டி இனி நடக்கும் எல்லா விஷயங்களையும் நீ சரியாக உணர வேண்டும் என்பதனை நீ மறக்காதே. என் குழந்தையே, எந்த சந்தர்ப்ப சூழ்நிலைகளையும் தாண்டி உனக்கு கிடைக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் அம்மா சொல்வது போல உன் வாழ்க்கையாக நீ பயன்படுத்தி கொண்டால்
உன்னுடைய எதிர்காலம் உனக்கு நல்லபடியாக மாறும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். என் குழந்தையே, எப்பொழுதும் போல நம்மை சுற்றி நடக்கும் இந்த விஷயங்கள் இனி உனக்கான தேவைகளை நிச்சயமாக உனக்கே என்று எடுத்துச் சொல்ல வர வேண்டும். நான் பட்ட ஒவ்வொரு சூழ்நிலையிலும் இருந்தும் உன்னை மீட்டெடுக்க வேண்டும் என்பதனை நீ மறக்காதே. உனக்காகவே நான் இருக்கும் இந்த நேரம் இனி உன்னை சுற்றி நான் கொடுக்கும் அத்தனை விஷயங்களையும் நீ சரியாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதனை நீ மறக்காதே. சந்தோஷம் என்பதனை நாம் உணர்ந்து கொண்டு வாழும் இந்த நேரம் இனி உனக்கு நடப்பது என்னவென்று நீ தெரிந்து கொள்ள வேண்டும். என் குழந்தையே, வராகி என்ற தெய்வம் உனக்காகவே எதையும் நடத்தும் என்பதனை புரிந்து கொண்டு, எதையும் உணர்ந்து கொள்ளும் என்பதனை தெரிந்து கொண்டு, நீ இனி செய்யும் ஒவ்வொரு செயலிலும் என்னை நினைவு கூற வேண்டும். அம்மா நம்மை கைதூக்கி விடுவதாகவும் நமக்கான வாழ்க்கையின் நம்பிக்கையை நமக்கு கொடுப்பதாகவும் வாக்குறுதி கொடுத்து விட்டார். அப்படியானால் நாம் உடனடியாக என்ன செய்ய வேண்டும், நாம் உடனடியாக எந்த விஷயத்தை உறுதி கொள்ள வேண்டும் என்று சற்று நீ சிந்திக்க வேண்டும். எப்படிப்பட்ட விஷயமானாலும் இதிலிருந்து நீ பெறக்கூடிய ஒரு வெற்றிதான் இந்த தாய்க்கு நீ கொடுக்கும் மரியாதை, இந்த தாய்க்கு நீ கொடுக்கும் கௌரவம். இதனை என் குழந்தை நீ சரிவர உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதனை நீ மறக்காதே. நல்ல சூழ்நிலையையும் நல்லதொரு புரிதலையும் கொடுத்து இனி எப்பொழுதும் என் பிள்ளை நீ நம்பிக்கையோடு இருக்க வேண்டும் என்பதனை நீ மறக்காதே. சந்தோஷத்தை என் பிள்ளை அடைய வேண்டிய நேரம். எந்த ஒரு விஷயத்தையும் நினைத்து நீ உனக்குள் இருக்கும் தேவையற்ற விஷயங்களை விட்டுவிடக்கூடாது. எந்த நேரத்திலும் என் பிள்ளையினுடைய மனது கொடுக்கும் எல்லா சந்தோஷங்களையும் நீ நிலையாக புரிந்து கொள்ள வேண்டும் என்பதனை மறக்காதே. மனது நிறைவான பல விஷயங்கள் உன்னை சுற்றி உனக்கு நடக்கும் பொழுதெல்லாமும் இனி உன்னை தேடி வரும் எல்லாவற்றையும் நீ முழுமையடைவாய் என்பதனை மறந்து விடாதே. பல சந்தோஷங்களை நான் உனக்கு கொடுக்க எண்ணியது இனி வரும் நாட்களில் உனக்கான தேவைகளை என்னவென்று எடுத்துச் சொல்வதற்காகத்தான். உனக்கான சூழ்நிலையை முழுக்க முழுக்க இனி உனக்கே உணர்த்துவதற்காகத்தான். எது நடந்தது என்றாலும் எது நடக்கவில்லை என்றாலும் உன்னோடு உனக்கு துணை இருக்கும் நான் இருக்கிறேன் என்பதனை நீ மறக்கக்கூடாது. உனக்கே என்று எல்லாவற்றையும் எடுத்துச் சொல்ல நான் இருக்கிறேன் என்பதனை நீ மறக்கக்கூடாது. நான் வருகின்ற இந்த காலம் இனி எந்த நாளும் உன்னை மீட்டெடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். பல காரணங்களோடு என் பிள்ளையின் வாழ்க்கையில் சில அதிர்ஷ்டமான சூழ்நிலைகள் இனி உனக்கு உருவாகப் போகிறது என்பதனை நீ மறக்கக்கூடாது. எதிலுமே நீயாக இருந்து விட்டால் போதும். வேறு எங்கும் எதையும் தேடி நீ சென்றிட வேண்டிய அவசியமே உனக்கு கிடையாது. ஏதோ ஒரு கட்டத்தில் இந்த வாழ்க்கை உன்னை அதிகமாக சோதிக்கிறது என்றால் அடுத்தது உனக்கு நடக்கும் நல்ல விஷயங்களை நீ உணர வேண்டும் என்பது அர்த்தம். உனக்கு நடக்கும் உண்மையான விஷயங்களை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என்ற அர்த்தம். உனக்கே என்று நான் என்ன எடுத்து கொடுக்கிறேனோ அவை ஒவ்வொன்றையும் இனி வரும் நாட்கள் உனக்கு தெளிவாக தர வேண்டும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். காரணம் என்னவென்று என் பிள்ளை நீ புரிந்து கொள்ளும் இந்த நேரம் இனி உனக்கு நடக்கும் எல்லா விஷயங்களையும் நீ அடுத்தடுத்து தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா?
நினைத்து கூட பார்த்திட முடியாத அளவிற்கு பல சந்தோஷமான சூழ்நிலைகள் நம்மை சுற்றி இருக்கிறது எனும் பொழுது, இதையெல்லாமும் உணரும் தருணம் நமக்கு ஒவ்வொரு வெற்றியும் நம்மை சூழ்ந்து நின்று மதிப்பை கொடுக்கும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. எது நடந்தாலும் நான் இருப்பேன் என்ற ஒரு எண்ணம் போதும். என்ன நடந்தாலும் நான் இருப்பேன் என்ற ஒரு சிந்தனை போதும். என் குழந்தையின் வாழ்க்கையில் என்னை 10வது நாள் நீ நினைத்த ஒன்றை உன் கைகளில் நீ பெற்றிருப்பாய் என்பதில் எனக்கு சந்தேகமில்லை. உனக்கும் இதை பற்றிய குழப்பம் வேண்டாம். நான் சொன்ன பிறகு இதிலிருந்து நீ அடைய நினைக்கும் ஒவ்வொரு மகிழ்ச்சியிலும் நீ வாழ்ந்து காட்டுவாய் என்பதனை முதலில் புரிந்து கொள். வேண்டாம் என்று இனி சொல்ல இங்கு எதுவும் இல்லை. உனக்காக வேண்டி நான் சொல்லிக் கொடுக்கும் எல்லா விஷயங்களையும் நீ சரியாக உணர்ந்து கொள். சரியானபடி என்னவென்று தெரிந்து நடந்து கொள். அவை அத்தனையும் உனக்கு கொடுக்கும் இந்த விஷயங்களை நீ நன்மதிப்போடு பெற்றுக்கொண்டால் அது போதும். நல்லதொரு நிலையை நீ சரியாக புரிந்து கொள்வாய் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. நல்லதொரு சூழ்நிலையை நீ உணர்ந்து கொண்டு வாழ்ந்திடுவாய் என்பதிலும் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. என் குழந்தையே, எப்படிப்பட்ட விஷயங்களானாலும் நாம் சொல்லும் சொல் நம் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய புரிதலை நமக்கு கொடுக்கும் வரை நாம் எதையுமே கைவிட்டு விடக்கூடாது. எந்த நிலையிலும் நாம் ஆசைப்படுகின்ற இந்த விஷயங்களை நாம் தொலைக்கக்கூடாது. என்ன நடந்தது, ஏது நடந்தது என்பது நமக்கு புரிந்திருக்க வேண்டும். இன்னொருவர் உள்ளே நுழைந்து நம் சந்தோஷத்தை பறிக்க நாம் ஒருபோதும் அனுமதிக்க கூடாது. எதுவானாலும் சரி, உன்னுடைய எண்ணங்களும் சிந்தனைகளும் உன்னை சரியாக உறுதிப்படுத்தும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. சரியான காலகட்டம் உனக்கு என்று இப்பொழுது ஆரம்பித்திருக்கின்ற இந்த நேரத்தில் இனி நடக்கும் எல்லாமும் சரியாக உனக்கு கொடுக்கப்படும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. மனமுடைந்து எதையுமே நினைத்து என் குழந்தை நீ கலங்க வேண்டாம். உன்னை சார்ந்து நிற்கும் ஒவ்வொரு விஷயங்களிலும் இனிமேல் உனக்கான ஒன்றை நீ பெறுகின்ற வரை எதையுமே என் பிள்ளை நீ தொலைத்து விடக்கூடாது. சரி என்றும் தவறென்றும் இனி நான் சொல்லும் இந்த விஷயங்களினால் இந்த வாழ்க்கை உனக்கு பல நம்பிக்கையை கொடுத்து உன்னை வாழச் சொல்லும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். எதையுமே யோசித்து நின்று இந்த வாழ்க்கையை நினைத்து கலங்காதே. உன் முன்னால் நான் இருப்பது இனி என்றுமே உனக்கு வெற்றியை கொடுக்கும். தரம் தாழ்ந்து யாரிடமும் கெஞ்சக்கூடாது. நடப்பது எல்லாமும் நன்மைக்குத்தான் என்று இரு. இழப்பவன் ஒரு நாள் பெறுவான், பெறுபவன் ஒரு நாள் அதை இழந்து நிற்பான். இதுதான் படைப்பின் விதி என்பது உனக்கு மறக்கக்கூடாது. எங்கும் உடைந்து விடக்கூடாது. என் குழந்தையே, ஒவ்வொரு நாளும் உன்னை சூழ்ந்து நிற்கும் ஒவ்வொரு விஷயங்களும் இனிமுள் உன்னை நல்லபடியாக வாழ வைக்கும் என்பதனை புரிந்து கொண்டால் அத்தனை அதிர்ஷ்டங்களிலும் நீ நிலையாக இந்த வாழ்க்கையை உறுதியாக பெற்றிடுவாய் என்பதனை மறக்கக்கூடாது. கஷ்டத்திலும் சிரிக்கின்றவர்களுக்குத்தான் நிச்சயமாக புரியும் இந்த வாழ்க்கை எத்தனை கொடுமையானது என்று. இப்படியாக உன்னை சுற்றி வரும் ஒவ்வொரு விஷயங்களையும் இனி வரும் நாட்களில் நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். சரியானதொரு எதிர்காலத்தை உனக்கே என்று நான் சரியாக கொடுக்கும் வரை இந்த வாழ்க்கையின் சந்தோஷங்களை நீ என்னவென்று உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதனை நீ மறக்காதே. நம்பிக்கையோடு வாழத் தொடங்கு. இனி உனக்கு கிடைக்கும் வெற்றியை யாராலும் உன்னிடத்திலிருந்து பறிக்க முடியாது என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். உன்னோடு நான் இருக்கும் இந்த நேரங்களை நீ என்னவென்று தெரிந்து கொண்டால் அது போதும். நிச்சயமாக உனக்கும் நல்லது நடக்கும்
என்பதனை நீ தெரிந்து கொள்வாய் அல்லவா? சந்தோஷங்களை கடந்து உனக்கும் இனி ஒரு புரிதல் நிச்சயமாக கிடைக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய். அது போதும். இனி எதையும் எண்ணி என் பிள்ளை நீ வருந்தாதே. என் தங்கப்பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்.